ஒரு காலத்துல இந்தியாவில் வந்து சிவில் கிரிமினல் வழக்குகள் தான் மிக அதிகமாக இருந்தது. அதாவது சுமார் ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு மிக அதிகமாக வந்துட்டே இருக்குது. இந்த வழக்கு வந்து சிறிது காலங்களுக்கு முன்னாடி சிவில் நீதிபதிகள் ஒரு 10ல் ஒரு வழக்காக தான் விசாரிச்சாங்க. மற்ற மாதிரி அது ஸ்பெசிஃபிக்காக அதுக்குன்னு ஒரு கோர்ட்டு, அதுக்குன்னு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவ்லி அட்வொகேட்ஸ் அப்படி கிடையாது. ஒன்லி சிவில் லாயர் எல்லா கேஸோட அந்த வழக்கை நடத்திட்டு இருந்தாங்க. அது என்ன கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது டைவர்ஸ் கேஸ். திருமண பந்தமானது விவாகரத்தில் முடியறதுக்கு சட்டப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு விவாகரத்து வேணும்னு எந்த ஒரு பார்ட்டியும் நீதிமன்றத்தில் கேட்க முடியாது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வெஸ்டர்ன் லாவுக்கும் நமக்கும் உள்ள பெரிய ஒரு வித்தியாசமே என்னன்னா, வெஸ்டர்ன் லாவில் மேரேஜுங்கிறது ஒரு கான்ட்ராக்ட். அப்போ இந்த கான்ட்ராக்ட் வந்து வெளியே வரணும்னு ஒரு பார்ட்டி நினைச்சாங்கன்னா அவங்க வந்து சொத்துல வந்து பாதி கொடுத்துட்டா போதும், வெளிநாடுகளில் டைவர்ஸ் கொடுத்துருவாங்க, எந்த காரணமும் சொல்ல வேண்டியதில்லை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னதுன்னா திருமணம், குழந்தை, சொத்து இது எல்லாம் மத சார்ந்தது. அப்போ ஹிந்துவா இருந்தால் ஹிந்து மேரேஜ் ஆக்டில் தான் நம்ம டைவர்ஸ் போடுவோம். கிறிஸ்டியன்ஸுக்கு இந்தியன் டைவர்ஸ், அதே மாதிரி இஸ்லாமியர்களுக்கு தனியெல்லாம். ஸோ இதுக்குள்ளே தான் ஒவ்வொருத்தருக்கும் இது வந்து அடங்கும் விவாதத்து. அதே மாதிரி விவாதத்துன்னு சொல்ல சமயம் ஒரு கிரவுண்ட்ஸ் வேணும். உதாரணத்துக்கு கொடுமைப்படுத்துதல்ங்கிறது ஹிந்து மேரேஜ் ஆக்டில் செக்ஷன் 13(1)(1)A ஆஃப் HM ஆக்டில் வரும். அப்போ இந்த கொடுமைப்படுத்தல் என்னென்ன விதத்தில் கொடுமைப்படுத்தலாங்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது, ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். இந்த அடிப்படையில் அந்த விவாதத்தை கேட்கக்கூடிய மனு அங்கே இருக்கணும். அதே மாதிரி அதே ஹிந்து மேரேஜ் ஆக்டில் சொல்லுவாங்க, விட்டுட்டு போயிட்டா டெசர்டட், அதுக்கு ஒரு தனி செக்ஷன். ஆண்மையற்றவனா இருந்தா வீட்டுக்கு கணவர், அதுக்கு தனி செக்ஷன். ஹிந்துவா கல்யாணம் ஆகி வேறு மதம் மாறிட்டாங்கன்னா அதுக்கு அந்த கிரவுண்ட்ல டைவர்ஸ். இப்படி எல்லா இதுக்கும் ஒரு காரணங்களுக்குள்ளதான் நாம இந்தியாவில் டைவர்ஸ் வாங்க முடியும். எதனாலன்னா இங்க திருமணம்ங்கிறது புனிதத்துவமானதுங்கிறாங்க, சாக்ரமெண்ட். ஸோ என்ன இங்க வந்து திருமணம் வந்து விலகணும்னா இந்த கிரவுண்ட்ஸுக்குள்ள ஃபிட் ஆகணும் நம்ம வழக்கு. அப்போ மட்டும்தான் நம்ம வந்து விவாகரத்து கேட்க முடியும். இல்லைன்னா விவாகரத்து கிடைக்காது இந்தியாவை பொறுத்த வரைக்கும். இன்கியூரபிள் டிசீஸ் இருந்தா அதுக்காக ஒரு பார்ட்டி கேட்கலாம், ஆனா கியூரபிள் டிசீஸுக்கு கேட்க முடியாது. அப்போ குறிப்பிட்டு இருக்கணும் நம்மளுடைய விவாகரத்து மனுவானது இந்த சட்ட பிரிவுக்கு ஃபிட் ஆகணும். அப்போ மட்டும்தான் கேட்க முடியும் விவாகரத்து. இப்போ விவாகரத்துக்குள்ளேயே நீங்க பார்த்தீங்கன்னா அதுலேயே 2 வகையாக பிரிப்பாங்க. ஒன்று வந்து கண்டஸ்டட்னு ஒன்று, மற்றொன்று வந்து மியூச்சுவல் டைவர்ஸ். இந்த கண்டஸ்டட் எப்படின்னா ஒரு கட்சிக்காரர் இன்னொரு கட்சிக்காரரை குற்றப்படுத்துவார். இன்னென்ன காரணங்கள்னால் எனக்கு டைவர்ஸ் வேணும், கொடுமைப்படுத்துதல் இன்னென்ன விதத்தில் இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு என்னை இப்படி கொடுமைப்படுத்தியிருக்காங்க, இப்படிப்பட்ட சம்பவங்களை சொல்லி எதிர்தரப்பை குற்றப்படுத்தி மனு தாக்கல் செய்து கண்டஸ்ட். மியூச்சுவலுங்கிறது எப்படின்னா மனமொத்து 2 பேரும் போகுது. இதுல வந்து நில் சார்ஜ் அகேன்ஸ்ட் ஈச் பார்ட்டி, ஒருத்தர் மற்றொருத்தரை குற்றப்படுத்த மாட்டாங்க. இது மியூச்சுவல். பொதுவா மேரேஜ் முடிஞ்சு 1 வருடம் ஆனா மட்டும்தான் விவாகரத்து கோர முடியும். அப்படியே வந்தாலும் கண்டஸ்டா இருந்தாலும் மியூச்சுவலா இருந்தாலும் நீதிமன்றம் கண்டஸ்டுக்கு கம்பல்சரி கவுன்சிலிங் அனுப்பிடுவாங்க. ஏன் சேர்ந்து வாழக்கூடாது, அங்க ஒரு கவுன்சிலர் இருப்பாங்க, அவங்க 2 பேருக்கும் ஒரு ஆலோசனை, குடும்ப ஆலோசனை கொடுப்பாங்க. மியூச்சுவலுக்கும் நீதிமன்றம் நினைச்சா அனுப்பலாம். இது வந்து நீதிமன்றங்களோட கைட்லைன். 1980ல் 5% இருந்த விவாகரத்து வழக்குகள் சுமார் 14% அதிகரிச்சிருக்கா சொல்றாங்க. இனியும் கூட அதிகமா இருக்கும். எல்லா ஏஜ் குரூப்பும் வராங்க, அதாவது சின்ன வயசுலயும் வராங்க, மிடில் ஏஜ்ல வராங்க, 60 வயசுல எல்லாம் வராங்க, 70 வயசுல கேட்குறாங்க. அதே மாதிரி ஆண்களுக்கு சமமா பெண்களும் கேட்குறாங்க. இது வந்து நம்ம இவ்வளவுதான் இந்த அதிகம் சொல்ல முடியாது. ஏன்னா இங்க வந்து இந்த சப்ஜெக்ட்ல வந்து பெண்கள் இருக்கிறதுனால நீதிமன்றங்கள்ல இந்த டேட்டாஸ் வந்து உங்களுக்கு ஓப்பனா வராது. நீதி, சிவில் வழக்கு, கிரிமினல் வழக்குகள் எல்லாமே டேட்டாஸ் வந்துடும். ஆனா இந்த டேட்டா வந்து அவங்க ரிவீல் பண்ணது கிடையாது. நான் பொதுவா வந்து விவாகரத்து கூடியிருக்கு எல்லா ஏஜ் குரூப்லையும். சில திருமணங்கள்
திருமணம் நடந்து 2 நாள்ல வந்தவங்க இருக்காங்க, 1 வாரத்துல வந்தவங்க இருக்காங்க, 1 மாசத்துல வந்தவங்க இருக்காங்க, திருமணம் அன்னைக்கே பிரிஞ்சவங்க இருக்காங்க. இப்படி பல விஷயங்கள் சமுதாயத்தில் நடக்குது. குறிப்பா சொல்ல போனா நம்மகிட்ட இருந்த ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம் இதனால இங்க வந்து மிகவும் அரிதாக இருந்துச்சு. ஆனா சமீப காலத்துல பாத்தீங்கன்னா பெருகிட்டே போகுது. சிவில் நீதிமன்றத்திலிருந்து எடுத்து குடும்ப நீதிமன்றம்னு ஒரு இதை கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்குது. கோயம்புத்தூர் மாதிரி பெரிய சிட்டியில் 2 ஃபேமிலி கோர்ட், மெட்ரோபாலிட்டன் சிட்டியான மெட்ராஸில் 8 ஃபேமிலி கோர்ட், ஆல்மோஸ்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒரு ஃபேமிலி கோர்ட் வந்தாச்சு. நீங்கள் வந்து அது விவாகரத்து மட்டும் ஒரு கேஸோட நிற்க போது கிடையாது. அது விவாகரத்துன்னு ஒரு வழக்கு வர சமயம், அடுத்தது ஜீவனம்சம்னு ஒரு வழக்கு, டொமஸ்டிக் வயலன்ஸ்னு ஒரு வழக்கு, டவுரி ஹராஸ்மெண்ட்னு ஒரு வழக்கு, ஒரு கணவன் மனைவி சந்தோஷமா இருக்க சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு சொத்து வாங்கியிருப்பாங்க. ஆக்சுவலாக இது சிவில். ஆனால் இங்கே கணவன் மனைவிக்குள்ள பிரிவு வர சமயம் இதுவும் ஃபேமிலி கோர்ட் தான் விசாரிக்கணும். குழந்தை இருந்துச்சுன்னா அது கார்டியன் அண்ட் வாட்ஸ் ஆக்டில் தான் குழந்தை அப்பாட்ட வளரணுமா அம்மாட்ட வளரணுமான்னு நீதிமன்றம் தான் முடிவு செய்யும். அப்போ ஒரு வழக்குங்கிறது 7-8 வழக்கா பிரிஞ்சிரும். மற்ற வழக்கு மாதிரி இது வந்து தனி நபர்கள் 2 பேருக்கு இடையே உள்ள ஒரு பிரச்சனை கிடையாது. இது குடும்ப பிரச்சனை மட்டும் கிடையாது, இது ஒரு சமுதாய பிரச்சனை. எந்த மேரேஜுமே சக்சஸ்ஃபுல் மேரேஜ், பெர்ஃபெக்ட் மேரேஜ் கிடையாது சார். எந்த மேரேஜ் பெர்ஃபெக்ட் கிடையவே கிடையாது. A perfect marriage is just 2 people who refuse to give up on each other. எதிர்மறையான எண்ணங்களை உடைய இருவர் விட்டு கொடுத்து வாழ்ந்து சக்சஸ் பண்ணதான் பெர்ஃபெக்ட் மேரேஜ். திருமண ஆசையும் 2 பேரும் 2 குடும்பத்துல வெவ்வேறு விதத்துல பிராட் அப் ஆயிருப்பாங்க, வளர்ந்துருப்பாங்க. 25 வயசுல, 26 வயசுல, 28 வயசுல கல்யாணம் பண்ண சமயம் அவங்களுடைய கல்வி மாறி இருக்கும், உணவு பழக்கங்கள் வேற மாதிரி இருக்கும், வீட்டு சூழ்நிலை வேற மாதிரி இருக்கும், நட்பு வேற மாதிரி இருக்கும். ஸோ மொத்தத்துல வெவ்வேறு இது. திருமணம் அடுத்த செகண்ட் இந்த பெண் இந்த ஆண் சொல்றது மாதிரி தான் கேட்கணும் எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி நான் அவ சொல்றது மாதிரி வைஸ் வரவே வராது. இந்த சமுதாய பிரச்சனையை நம்ம எப்படி சரி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரே வழிதான் இருக்கு. நாம் நம்மளுடைய தலைமுறைக்கு வாழ்வியல் சட்டத்தில் இந்த மேரேஜ், டைவர்ஸ், மெயின்டெனன்ஸ், குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களே ஒரு பாடமாக வைக்கணும். சிறிய வயதிலேயே 10ஆம் கிளாஸ், 11, 12 இந்த ஏஜில் இருந்தே மன ரீதியாக அவங்களை தயார் பண்ணணும். இது அரசாங்கம் செய்ய வேண்டியது. அதே மாதிரி குடும்பங்கள் வந்து நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும். சேர்ந்து சாப்பிட்றது கிடையாது. எல்லாரும் அவங்கவுங்க நேரத்துக்கு வராங்க, சாப்பிட்றாங்க, ஸ்விக்கியில் ஆர்டர் போடுறோம். நாம் உணவுங்கிறது எதுக்கு? நாம் அனைவரும் இருந்து அன்னைக்கு நடந்த விஷயங்களை சந்தோஷமா பேசி அப்படி மகிழ்ந்து நம்ம வந்து சாப்பிடணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும். இந்த முறையை, வாழ்வியல் முறையை நம்மளுடைய தலைமுறைக்கு நாம் சொல்லிக் கொடுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இது ஒரு மேரேஜுங்கிறது ஒரு கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் கிடையாது. ப்ராஜெக்ட்லாம் செக்லிஸ்ட் வச்சுட்டு பண்ணுவாங்க. நாம் விட்டு கொடுத்து போகணும். தியாக மனப்பான்மை வேணும். ஈகோ இருக்கக்கூடாது. மனிதனிடம் தவறுகள் இருக்கும். நோ ஒன் இஸ் பெர்ஃபெக்ட். அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய மனநிலை இந்த கணவனுக்கும் மனைவிக்கும் வந்து விட்டால் விவாகரத்துங்கிறது குறைந்துவிடும்.